சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் இனிமேல் ஒரு டாப்பிக்கை பற்றி செப்பரேட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் மதிக்கப்படாத தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிறைய தொழில்களை ஒதுக்கிக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தொழில்கள், சிறு தொழில்கள் நாம் நம்முடைய தமிழ் மக்கள் தான் நம்மளோட ஊரில் சொந்த தொழில்கள் பண்ணுவீங்க. எக்கச்சக்கமான பேரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு மாற்று ஏற்பட பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களாலேயும், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொழில் நாம் பண்ணணுமா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலம் மாறிடுச்சு, ஜென்ரேஷன் மாறிட்டாங்க. அதனால இன்னமும் நான் இந்த தொழில் ஏன் பண்ணணும், நான் அதனால் இந்த தொழிலேருந்து மாறுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சிறு தொழில்களை விட்டு விலகிட்டு இருக்காங்க. அதனோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயந்தான் அது. இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட மனக்குமுறல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு மனவேதனையில் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாதாரண ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிற இந்த மாதிரி தொழில்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் நீங்கள் வேலை செஞ்சால் போதும். சொல்லப்போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலே உங்களுக்கு இந்த தொழில் மூலிமா குறைந்தபட்ச லாபமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே கேரண்டியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சின்ன குப்பிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதே பெரிய டப்பாவில் வச்சுருக்கிறது அது பார்த்திங்கன்னா 50 ரூபா. இது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 30 to 50 டப்பா சேல் ஆகுது, அந்த 50 ரூபா டப்பாவே. இதே இந்த சின்ன குப்பிகள் பார்த்திங்கன்னா இதுவும் அதே கணக்கு தான். கிட்டத்தட்ட 70 80 100 வரைக்குமே கூட ஒரு நாளைக்கு சேல் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கஷ்டப்பட்டாவே போதும். அந்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் சேலிங் இருக்குது. ஆனால் இந்த தொழிலை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு காரணம் கௌரவ குறைச்சல். அந்த கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலெல்லாம் நம்ம ஒதுக்குனாலும் கூட இதில் கிடைக்கிற லாபம் மட்டுமே எந்த அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் லாபம் குமிஞ்சு கிடக்குது. ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 2 விதமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒன்று, யாராவது ஒருத்தர் இதை மேக் பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சிறிய டப்பாக்களில் அடைச்சி அதை நம்ம சேல் பண்ணுறோம். ஏன்னா தயாரிக்கிற இடம் ஒன்று, நாம் சேல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். இல்லை நாமளே தயாரித்து நாமளே இதை கொண்டாந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய முழு லாபமும் நமக்கே கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அருமையான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நிறைய பேர் தயாரிக்கிற இடம் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு இது மூலிமா தொழில் பண்ணுறதுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கிது. 2 பேரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாக இது இருக்கும். ஏன்னா இதை தயாரிக்கிறவருக்கும் அதை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், இதை வாங்கிட்டு சேல் பண்ணுற நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த மாதிரி 2 குடும்பங்கள் வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு தொழில் மூலிமா 2 வாய்ப்பு இருக்குது. இதே நான் எனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை முழுக்க நானே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நானே சோன் பப்படியை தயாரித்து அதை நானே இந்த மாதிரி டப்பாக்கள் அடித்து நானே இதை சேல் பண்ணலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் அதுலேயும் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா முழுக்க மொத்த லாபமும் உங்களுக்கே சேரும். இது ஒரு அழகான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இது நம்ம என்றைக்குமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலை இப்போ கொஞ்ச நாட்களாக, அதாவது ஒரு சில வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளால் இக்னோர் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா கௌரவ குறைச்சலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த கௌரவ குறைச்சலை எந்த இடத்துல கொண்டு நிற்கிது அப்படின்னா, இந்த மாதிரி அற்புதமான தொழில்களை நம்ம நிராகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது இது இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் உள்ளே பூந்து நம்மளுடைய இடத்தை கைப்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நாம் ஏன் அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதிலாக அந்த உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு யார் ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா நாம் தேவையில்லாத சில காரியங்களையும் சில செயல்களையும் செய்யும்போது தான்
நம்மளோட இடம் வந்து அந்த இடத்துல காலி இடமாக மாற்றப்படுது. அந்த மாதிரி மாறும்போது நம்மளோட இடத்த வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து வர நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அப்படி கையில் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது. சொல்லப்போனால் நம்ம வந்து தெரிஞ்சு தான் இந்த தவறை பண்ணுறோம். ஏன்னா நாம் வந்து கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திமிருக்கும் ஆணவத்துக்கும் நாம் வந்து ஒதுக்கப்படுற இந்த மாதிரி சில தொழில்கள் பார்த்திங்கன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாகவே, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவே மாறுது. இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவங்க பல விஷயங்கள் சாதிக்கிறாங்க. இது மூலிமா அவங்களோட வாழ்வாதாரம் மொத்தமாக மாறுறதை மட்டும் கிடையாமல், நம்மளோட ஊரில் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய வேலையை பறித்தது மட்டும் இல்லாமல், நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா சொந்தமாக இடங்களையும் உருவாக்கி தங்களுடைய கோட்டைகளையும் பார்த்திங்கன்னா இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நான் வந்து மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு நான் எதிர்ப்பை சொல்கிறேன், எதிர்மறையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எப்போவுமே நம்மளுடைய இனத்தவர்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இது வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம ஏன் தேவையில்லாமல் இழந்துக்கிட்டு இருக்கோம், இது மூலிமா நம்ம தானே வந்து பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல தொழில்கள் எல்லாத்தையுமே நாம் ஏன் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த தொழில் பண்ணுறவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநில தொழிலாளி தான். நான் ஆரம்பத்தில் நான் சொல்லி இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன்ட்டு அதுதான் பார்த்திங்கன்னா அந்த விஷயமே. நாம் வந்து ஒதுக்கின இந்த தொழிலை வந்து ஒரு வட மாநில தொழிலாளி இதை வந்து சுய தொழிலை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கிராமங்களில் வர்றவங்க எல்லாருமே தமிழ்காரங்க, அதே வில்லேஜை சார்ந்தவர்கள், பக்கத்து வில்லேஜை சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் ஊராக வந்து வில்லேஜை கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. வில்லேஜ்லேயும் பார்த்தாலும் சரி, சிட்டியில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, நாம் கௌரவ குறைச்சலாக நினச்சி ஒதுக்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தொழிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நபர்களை தான் எடுத்து தங்களுக்கு தேவையான மிக முக்கியமான தொழில், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய தொழிலே, நமக்கு இப்போ சோறு போடுற தொழிலே இதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முழுக்க அந்த நபர்கள் இப்போ வந்து அந்த தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டி சுய தொழிலாகவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊந்துகோல். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வட மாநில தொழிலாளர்களையும் பார்த்திங்கன்னா இழிவாக பேசிக்கிட்டு, அவங்களையும் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்காம அவங்களையும் ஏளனமாக பார்த்துக்கிட்டு, நாம் என்னமோ கோடீஸ்வர ராஜ பரம்பரை மாதிரி தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத செயல்களையும் ஈடுபட்டுக்கிட்டு தேவையில்லாதவர்கள் பின்னாடி போய்கிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறோம். நம்மளுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை நம்ம கேள்விக்குறியாக்கிட்டு ஒரு சில வருடங்கள் போனதுக்கப்புறம் நமக்கு வயது முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா நாம் வந்து இந்த மண்ணுலகை விட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள், நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கேள்விக்குறியாக்குறோம். இதை வந்து நிச்சயமாக நம்ம மாற்றி ஆகணும். இதை மாற்றலை அப்படின்னா இன்னும் போக இன்னும் ஒரு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல உரிமைகள் நம்ம கண்ணு முன்னாடியே பறிக்கப்படும், அதாவது வலுக்கட்டாயமாக பறிக்கப்படும் சூழ்நிலை கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட எதிர்கால ஜென்ரேஷனை வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ மூலியமாகவும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி தொழில்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணி எனக்கு ஒரு நாளைக்கு 1000 2000 லாபம் கிடைச்சா போதும், வருமானமாக கிடைச்சா போதும், எனக்குன்னு ஒரு சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு அற்புதமான தொழில். கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். கௌரவ குறைச்சல் பார்த்துக்கிட்டு கௌரவத்துக்காக இந்த மாதிரி அற்புதமான தொழில்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இழிவாக பேசிக்கிட்டு ஒதுங்கி போகலாம் கூடவே கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒதுங்கி போகிறனால தான் பல இழப்புகளை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். பலரோட எதிர்காலத்தையும் நம்ம கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கோம். இதை தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே மைண்டில் வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம என்ன தொழில் பண்ணணும், நாம் தொழில் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இருக்கிற சிறு தொழில்களில் எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள்.
பல தடவை பல டைம் நல்லாவே யோசித்து பாருங்கள் எந்த சிறு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிறு தொழில்களுக்கு கொடுங்க. நான் பண்ணுனா பெரிய தொழிலாக தான் பண்ணுவேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் இதுதான். ஏன்னா பெருசாக பண்ணி நம்ம லாஸ் ஆனதுக்கப்புறம் தொழில்களே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தொழில் மேலே பழி சுமத்துறதுக்கு பதிலாக சிறு தொழில்கள் பண்ணி அது மூலியமாக ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எடுங்க. முதல்ல தொழிலை படிங்க. அந்த தொழிலை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னு பண்ணுங்கள். உங்களுக்கு பேரலாக வேறு ஏதாவது பெருசாக தொழில் பண்ணணுன்னு நினச்சாலும் கூட அதையும் பேரலாக பண்ணணுமே தவிர இருக்கிற தொழிலை தவிர்த்துட்டு அதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது வந்து தொழிலுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம். அதே மாதிரி தொழில் மரியாதைங்கிறது எப்போவுமே இருக்கணும். இது எல்லாம் மைண்டில் வச்சு சிறு தொழில்களுக்கு என்றைக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த மாதிரி தொழில்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மாதிரி தொழில்கள் பண்ணுறதுக்கு முதல் முயற்சி எடுங்க. இதுதான் இந்த வீடியோ மூலிமா நாங்கள் கூட கேட்டுக்கிற தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக சிறு தொழில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.